கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நமது சபை விசுவாச சகோதர சகோதரிகளையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து பயபக்தியால் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இறங்கி வருவீராக என்று சொல்லி அப்படியாய் கரங்களை உயர்த்தி அவரை வரவேற்போமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளோடு துதி பலிகளோடு ஆவியானவரை வரவேற்போமா? ஓ நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு வரவேற்கிறோம் ஐயா. இயேசுவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே தூயாதி தூயவர். இந்த வேளையில கடந்து வருவீராக, எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. ஓ நீர் பெரியவர் அல்லவா? ஓ நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அல்லவா? இந்த வேளையில நீங்க இறங்கி வாங்கப்பா. இயேசுவே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். திரு ஏக தெய்வமே, இந்த இடத்துல நீங்க கடந்து வாங்கப்பா. ஓ அக்கினி மதிலா எங்களை சூழ வர வேலி அடைத்து பாதுகாத்த தெய்வமே, இந்த வேளையில நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும்படியா நீர் கடந்து வருவீராக. அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவர். அப்பா, எங்கள் கண்கள் காணக்கூடாதபடி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவர். இந்த வேளையில ஓ பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்கள் மத்தியில கடந்து வாங்கப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே,
பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை ஆராதிக்கும்படியாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதான நாங்களும் ஆண்டவரே உள்ளான ஆவியில பரிசுத்தமாகும்படியாய் எங்களது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீர் முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசுவே, இந்த நாள்ல நாங்க ஆராதிக்க போகிற ஆராதனைகளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நீங்க அங்கீகரிங்கப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதுமாய் உலகத்தின் காரியத்தில் ஆங்காங்கே நாங்கள் ஆண்டவரே எங்களது வேலைகளின் நிமித்தமாய் ஆண்டவரை செய்த எல்லாவற்றையும் பாதத்துல வைக்கிறோம். இந்த நாளிலும் கூட நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உண்மையாய் முழு மனதோடு ஆராதிப்பதற்கு எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் எங்களை திறந்து செல்வோமா? எங்களது உள்ளான ஆத்துமாவுல நாங்கள் உம்மை இணைந்து ஆராதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உம்மை ஆராதிக்கிற ஆராதனைக்கு ஏதுவாய் மாறட்டும் ஆண்டவரே. அடுத்து வருகிற இந்த 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் உம்முடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் கேட்டு உம்மை ஆராதிக்கிற ஆராதனையில எங்கள் வாய்கள் நிரம்ப நீர் உதவி செய்வீராக. இயேசுவே, இதற்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா விதமான தடைகள் உம்மை உண்மையாய் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு துதிக்க கூடாதபடி, ஆராதிக்க கூடாதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கூடாதபடி எங்களை ஆண்டவரை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான தடைகள், பிசாசின் தந்திர வலைகள், எல்லா நயவஞ்சகத்தின் கிரியைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே உமது தூய பிரசன்னத்தை நாங்கள் உணரக்கூடாதபடி காணப்படுகிற எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக. இந்த ஆராதனை நடக்கிற வேளையில, உம்மை நாங்கள் ஆராதிக்கிற வேளையில தேவ பிரசன்னம் எங்கள் வீடுகளில, எங்கள் குடும்பத்தில ஆண்டவரை நாங்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல கடந்து வரட்டும் ஐயா. ஓ, அந்த தேவ பிரசன்னத்தோடு ஆவியில உணர்ந்தவர்களாய் ஆராதிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. முற்றிலுமாய் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கும். நீர் ஆளுகை செய்வீரா இயேசுவின் நாமத்தினால் துதி, கன, மகிமை ஏறெடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் இந்த மட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நாம் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்வதற்கு தேவையான பலன் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அவரது சுத்த கிருபை, அவரது கிருபை இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்துல நிலை பெற்று இருக்க முடியாது. ஆமென். அவரது கிருபையை உணர்ந்தவர்களா இந்த வேளையில ஒரு சில பாடல்களை நாம் பாட போகிறோம். கரங்களை தட்டி ஒரு பாடலை கூட பாடுவோமா? நான் நிற்பதும், நான் நடப்பதும், நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. கரங்களை தட்டி பாடுவோமா? சிறுவை
ஆமென். கர்த்தர் ஒருவரே நம்பத்தக்கவர். பக்கத்துல இருந்தீங்கன்னா பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்க குடும்பத்தினர் யாராவது இருந்தா அவங்க கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நம்பத்தக்கவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். வேற எந்த மனுஷரையும் இந்த உலகத்துல நம்ப முடியாது. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில விழுந்து போகாது. ஆமென். அவர் ஒருவரே நம்பத்தக்கவர். இன்னொரு பாடலை கூட பாடுவோமா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே.
எஸ், எங்கள் மத்தியில் அக்கினியா இறங்கி வந்த தெய்வம். ரீபாலா மலர ஷரி பலர, எங்கள் மத்தியில் அக்கினியா இறங்கி வந்த தெய்வம். ஓ, எங்கள் வீடுகள்ல, ஓ, நான் இருக்கிற இந்த ஸ்தலத்துல, இந்த இடத்துல, ஓ ரீமாலா பர ஷரி பர பலர, அக்கினியா இறங்கி வந்த தெய்வம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். 2 கரங்களையும் கூப்பி சொல்றீங்களா? உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. கண்களை மூடி உள்ளான இருதயத்துல தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா இயேசுவே, உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன், உங்களை நோக்கி பார்க்கிறேன். நீர் எவ்வளவு நல்லவரையா, நீர் எவ்வளவு நல்லவரையா. எனக்காக எனக்காக இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே, எனக்காக பாடுகளை சகித்தவரே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. என்னை நேசிக்கிறவரே, இந்த உலகத்துல என்னை நேசிக்கிற தெய்வமே, என் மனதை அறிகிறவரே, என்னை ஆராய்ந்து அறிந்தவரே, உம்மை நான் துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? என்னை உண்மையாய் அறிந்தவர் ஓரீஸ்வரி மரபரவலரா, என்னை உண்மையாய் புரிந்தவர், நான் உள்ளுக்குள்ள ஏங்கி அழுவது, அழுது புலம்புவது, ஓ அறிந்தவர், எனது தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர். மனிதனோ முகத்தை பார்க்கும், ஆனால் என் தகப்பனோ, என் கர்த்தாதி கர்த்தரோ என் உள்ளத்தல்லவா பார்க்கிறீரையா. இந்த வேளையில என் உள்ளத்தின் நினைவுகளை அறிந்தவரே, உங்களை தானா நம்பி இருக்கிறேன். ஓ, ஆராதனையினுடைய மைய பகுதியே அதுதான். நம்முடைய உள்ளான ஆவி அப்படியே கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பது. இந்த நேரத்துல வேற எதையும் யோசிக்காதீங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. முடியும் என்றால் 2 கால்களையும் முழங்கால்களையும் முடக்கி கரங்களை கூப்பி சொல்லுங்க, இயேசுவே, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்பா. இந்த உலகத்துல உங்களை அன்றி எனக்கு வேற யாரும் இல்ல. வாய்களை திறந்து சொல்றீங்களா? வெட்கப்படாம வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற தேவ பிரசன்னம் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. சொல்லுங்க, ஏசப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். இந்த நாள்ல சொல்றேன், உங்களை தவிர வேற யாரும் இல்ல. சொல்லுவோமா? உம்மை தான் நம்பி இருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
கரங்களை உயர்த்தி ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல அநேக சகோதர சகோதரிகள் உள்ளத்தில் அநேகர் தீராத மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எந்த பக்கம் போனாலும் நெருக்கம், வாழ வழி தெரியாத நிலை, என்ன செய்ய போகிறோம் என்ற சூழ்நிலை, தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதிகமாகி தேவையில்லாத டிப்ரெஷன்ல கொண்டு போய்விடும். இயேசுவே, இந்த நாள்ல நாங்கள் ஜெபிக்க போகிற விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஆராதனையோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் மாறுவதாக சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லி ஜெபிங்க. தேவையில்லாமல் ஆண்டவரே சாத்தான் குழப்பி கொண்டிருக்கிறதான காரியங்கள், உன் வாழ்க்கை இனி அவ்வளவுதான், உன் குடும்பம் இனி அவ்வளவுதான், உன் பிள்ளையின் காரியம் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வந்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் எதிர்மறையான காரியங்கள் சிந்தையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் உன் வாழ்க்கை இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி இல்லை, இனி உன்னால எழுப்ப முடியாது என்று சொல்லி தட்டி 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 வைக்கிறதான எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது தகர்த்தெறியப்படுவதாக. ஆவியில உணர்ந்து ஜெபிக்கிற வேளையில தேவையில்லாத டிப்ரெஷன் பிள்ளைகளை விட்டு கடந்து போவதாக. நாங்க கருதியாக வாசிக்கிறோம். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவது இல்லை. நாங்கள் கலங்கினாலும் மனம் முறிவது அடைவதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். நாங்கள் கலங்கினாலும் நாங்கள் எந்த பக்கம் போய் நெருக்கப்பட்டாலும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நெருக்கப்படுவதில்லை, நாங்கள் கைவிடப்படுவதில்லை, மனம் முறிவப்படுவது இல்லை. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா, அப்படியாய் இன்னொரு காரியத்திற்காய் கூட ஜெபிக்க போகிறோம். நெடு முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். நெடு முழங்கால் படியிட்டு பொல்லாத வாதை நோயை ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் நியூஸ் சேனலை பார்க்கும் போது எங்களுக்கே ஒரு வித பயம் உண்டாகுது. எஸ், இந்த வேளையில நாங்கள் நெடு முழங்கால் படியிட்டு எங்க தேசத்தின் ஆண்டவரை திறப்புல நிற்கிறோம் ஐயா. எங்க தேசத்தின் திறப்புல நாங்கள் நிற்கிறோம். பொல்லாத வாதை நோய் எங்கள் தேசத்தை விட்டு எடுக்கப்படுவதாக, தேசத்தை விட்டு எடுக்கப்படுவதாக. எத்தனை எத்தனை ஜெபங்கள், எத்தனை கண்ணீர்கள் ஆண்டவரே, இந்த நாளில் உங்க நாமம் பறிக்கப்பட்ட பிள்ளைகளை இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆண்டவரை வாதை நோய் இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேசங்களில் தீவிரித்து ஆடுகிற தன்மை குறையப்படுவதாக. எஸ் ஆண்டவரே, எத்தனை எத்தனை குழந்தைகள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை வயோதிகர்கள் ஆண்டவரே இதற்கு பலியாகிற ஒரு சூழ்நிலை இயேசுவே, நீங்க மாற்றுங்கப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவரே, உன் பக்கம் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னவர். எந்த வாதை நோய் வந்தாலும் எங்கள் தேசத்தை ஆண்டவரே அணுகாதபடி, இன்னும் எங்கள் தேசத்தை அழித்துக் கொண்டிருக்க கூடாதபடி எங்கள் தேசத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த நுகத்தை எடுத்து போடுவீராக. தேவ பிள்ளைகளாய் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாய் மாற்றி போடுவீரா, நீர் அப்படியாய் மாற்றி போடுவீராக. இயேசுவே, நீர் மாற்றி போடுவீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்கு ஆய்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆராதிக்கவும் துதிக்கவும்
ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு பலத்தை தந்தீங்களே, உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீங்க. சொல்லுவோமா? நீரே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீங்க. ஆண்டவரே, உயர்வோ தாழ்வோ, ஆண்டவரே சுகமோ பலவீனமோ, நீரே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீங்க. இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் கேள்விப்படுகிற அனைத்து காரியத்திலிருந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தப்பு வைத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தி தர போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்ததை போல கேட்கிற காரியங்கள் நிமித்தமா எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கள், ஆண்டவரே கேள்விகள், ஆண்டவரே என்ன நடக்குமோ என்ற பதட்டங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அணுகாதபடி, கிறிஸ்து இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு அணுகாதபடி வேதவசனம் சொல்லுகிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்துல 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அணுகாதபடி கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக தமிழ்நாட்டுல சென்னைக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ மக்கள் எங்க போவதென்று தெரியாமல் ஆண்டவரே வெளியே வர முடியாதபடியும் உள்ள இருந்து இதனுடைய தாக்கத்தினால் வேதனைப்பட்டு ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரே என்ன நடக்குமோ என்று சொல்லி அவதி நிலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி நாம் சென்னைக்காய் ஜெபிப்போமா? ஆண்டவரே, சென்னையை ஆசீர்வதிங்க. சென்னை மேல தேவனுடைய கரம் கடந்து வரட்டும். சென்னை மேல தேவனுடைய பரிசுத்த வல்லமை இறங்கி வரட்டும். கர்த்தர் தாமே காத்தருள்வீராக. உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் கண்ணீர் வடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அவனமாய் ஆண்டவரே கெட்டு போகிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பத்தை பட்சிக்கிறதை போல என் ஜனங்கள் பட்சிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி வேதனைப்பட்டவரே, இந்த நேரத்தில் நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சென்னை வாசிகளுக்காய் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்காய் ஜெபிக்கிறோம். மத்திய பிரதேச பகுதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். டெல்லி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே டெல்லி காரியத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் அங்கங்கு ஆண்டவரே காணப்படட்டும். கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கர்த்தர், பெரிய விடுதலை கர்த்தர் தந்தருளுவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் கூட ஒரு திருமண அறிக்கையை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாவரும் கவனமாய் கேட்டு நீங்கள் அவைகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை ஆலங்குளம் SVP நகர் 4வது தெருவில் வசிப்பவரும் நமது சபையை சார்ந்தவருமான திரு முத்தையா திருமதி சுபாஷினி அவர்களின் புதல்வர் ஜான் ரமேஷ் கும் தென்காசி ஆழ்வார்குறிச்சியை சார்ந்தவரும் சிட்டி ஆஃப் த லார்ட் ஏஜி சர்ச்சின் போதகருமான ரெவரண்ட் எட்வர்ட் பாஸ்டர் விக்டோரியா அவர்களின் குமார்த்தியுமான ஜெமிமா ஜான்சி அவர்களுக்கும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட பெரியவர்களால் தீர்மானிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்காக சபை விசுவாசிகளும் மற்றும் சபையின் தலைவர்களும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்காய் வாசிக்கப்படும் முதலாவது விவாக அறிக்கையாய் இருக்கிறது. யாவரும் சேர்ந்து அவர்களுக்காய் நாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாய் இந்த அருமையான தேவ பிள்ளைகளை இந்த உலகத்துல ஜெனிப்பிக்க வைத்து தேவன் நீர் ஆண்டவரே இவர்களை வளர வைத்து எழும்பி ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை கர்த்தர் தந்து இந்த நாட்களில ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற தேவன், ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கிற தேவன். இந்த நாட்களில இந்த அருமையான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தும்படியாய் உடைய பரலோக ராஜ்யம் திட்டமிட்டவைகளை இந்த உலகத்துல நிறைவேறும்படியாய் காரியங்களை செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு விரதமாய் இருக்கிற எல்லா விதமான தடைகளை கர்த்தர் அகற்றி போட்டு
ஆண்டவரே இந்த நாள்ல சபையினரும் சபை விசுவாசிகளும் ஜெபிக்கிற ஜெபங்களின் பிரகாரமாய் கர்த்தர் இவர்களுடைய திருமண காரியத்துக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா காரியத்திலும் உம்முடைய தேவ கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. இவர்களுடைய முயற்சிகளில ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரைக்கும் பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் இந்த நாட்களில் உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை எடுக்கப்படும். உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காணிக்கையை எடுத்து உங்களிடத்தில் கவர் இருக்கும் என்றால் கவரில் வைத்து ஆலயத்தில் வந்து நீங்கள் செலுத்தலாம். வேதாமத்தில் வைத்து கொண்டு நீங்கள் எப்பொழுது ஆலயத்துக்கு வருவீர்களோ அப்பொழுது நீங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடும்போது உற்சாகமாய் நீங்கள் தேவனுக்கென்று செலுத்துகிறீர்கள், மனுஷர்களுக்காக அல்ல என்பதை மிகவும் தெளிவாய் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகையால் பயபக்தியோடு உடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பாடல் பாடும்போது அதை பரிசுத்தமாய் நீங்கள் தேவனுக்கென்று அதை செலுத்துகிற ஒரு உணர்வோடு வேதாமத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கு பிற்பாடு பிறந்த நாள் திருமண நாள் அனுசரிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் காணிக்கைக்கும் நாம் சேர்ந்து என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒரு பாடலை பாடுவோமா? அந்த நாளில் ஒரு பாடலை பாடுவோமா? உயர்த்துவா இயேசு உன்னை உயர்த்துவா, உயர்த்துவா, உயர்த்துவா இயேசு உன்னை உயர்த்துவா. உன்னை என்றும் காண்பவர், கண்ணீர் என்றும் துடைப்பவர். உன்னை என்றும் காண்பவர், கண்ணீர் என்றும் துடைப்பவர். ஜெபிப்போம். இந்த நாட்களில் கண்களை மூடி அந்த வேதாமத்தில் நீங்கள் எடுத்து வைத்துக்கிறதான காணிக்கைக்கு மேலே கரங்களை வைத்து ஜெபிக்க போறோம். பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை தேடி வருகிறவர். ஆண்டவரே, எங்களுடைய மத்தியில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறவராய் இருக்கிறீங்க. எங்களை பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை நீர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் கூட உங்களுடைய பிள்ளையாய், நீர் சிருஷ்டித்த தேவ பிள்ளைகளாய், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாய் இணைந்து ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் செலுத்துகிற அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் செலுத்துகிற அந்த காணிக்கைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும்
தேவனுக்கென்று ஒதுக்கி வைத்து கொடுக்கிற அந்த கீழ்ப்படிதல் இருதயம், ஆண்டவருக்கென்று பயபக்தியாய் காணப்படுகிற அந்த இருதயத்தை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பக்தியையும் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து பார்க்கிற ஆண்டவர், கீழ்ப்படிதலின் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிற ஆண்டவர், உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய விடாதபடி கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். கைகள் குறுகி போகாதபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மனுஷர்களுக்காக அல்ல, தேவனுக்காய் செய்கிற அந்த காரியத்தை கர்த்தர் அறிந்து ஆசீர்வதிங்க. அதே போல வேலைகளை ஆசீர்வதித்து கொடுங்க. குடும்பத்தினுடைய தேவைகளை கர்த்தர் இந்த நாட்களில் அற்புதமாய் வழி நடத்துவீராக. பல சாட்சிகள் எழும்பட்டும் கர்த்தாவே. அதே போல திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற அன்பின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், இரத்தத்தை தெளிக்கிறோம் கர்த்தாவே. தேவனுடைய பாதுகாப்பு இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே ஒவ்வொரு மேலையும் காணப்படட்டும். கர்த்தர் அதிசயங்களை செய்யுங்க. இந்த ஆண்டவரே இந்த வருஷம் இந்த அருமையான தேவ பிள்ளைகள் எல்லா ரீதியிலும் திடகாத்தமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தால கேட்க போகிற வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். வார்த்தையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மனுஷனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களில கூட சுருக்கமாய் ஒரு தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்க எல்லாரும், உங்களை நான் அனைவரை பார்க்க முடியாத சூழ்நிலைகள், நாம் கூட முடியாத நிலைகள் காணப்பட்டிருந்தாலும் ஜெபத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம். நீங்களும் ஜெபிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நீங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்லி நாங்கள் அதிகமாய் விசுவாசிக்கிறோம். ஆமென். இந்த நாட்கள் எவ்வளவு கோரமான காரியங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பதற மாட்டீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்கும் அசைக்கப்படாதபடி சீயோன் பர்வத்தை போல நீங்கள் வாழ்வீர்கள். ஆமெனா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நம்மளுக்கு பல நொந்து போன அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டாலும், பல சூழ்நிலைகளாய் ஊடுருவி கடந்து சென்றாலும் ஒன்றை மாத்திரம் நினைச்சு கொள்ளுங்க, வெளியிலிருந்து பார்க்கும்போது நீங்க குத்த வச்ச கல்லு போல கிண்ணுன்னு உட்கார்ந்துருப்பீங்க. உங்க வாழ்க்கையை அசைக்க தேவன் ஒரு நாளும் விட மாட்டார் என்பதுல மாற்றமே இல்லை. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் நம்மளை எல்லாரையும் பார்க்க வைப்பார். கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்கிறவர் அல்லவா? ஆமென். அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் நம்மளையும் அறிகிறவர், நம்முடைய ஏக்கங்களையும் அறிகிற தேவனா இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுக்கு அவர் வேண்டிய எல்லா காரியத்தையும் ஏற்பாடு செய்து கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆகையால் இந்த ராஜ்யத்தை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தை நாம் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவைகள் பார்த்து கொள்கிறவைகளாய் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் கூட ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறேன். ஒரு சின்ன ஷேரிங், ஒரு சின்ன பகிர்ந்து கொள்ளுதலோடு இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வேதவசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பார்க்கிறோம், தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். தாவீது என்று சொன்னாலே கோலியாத் அங்க வந்துருவான். அப்ப தாவீது, கோலியாத்து, இந்த சம்பவங்களை நம்முடைய வேதாகமத்துல நம்ம அநேக முறை நம்ம கேட்டிருக்கிறோம். அநேகர் சொல்லும் போது கூட அநேகருக்கு பிடித்தமான காரியம் யாருக்கு எடுத்துக்கொண்டாலும் தாவீதை சொல்லாமல் இருக்கவே மாட்டார்கள். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை அப்படியாய் காணப்பட்டிருந்தது. எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லிக் கொடுக்கணும்னா கூட ஒரு காரியத்தை கூட தாவீதை வைத்து அழகாய் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆகையால் இந்த நாட்கள்ல தாவீது கோலியாத்துக்கு நடந்த அந்த காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையை சுருக்கமாய் நாம் பார்க்கும்போது ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் காணப்படுகிறான். அவனுடைய தகப்பனார் அவனை தாவீது 8வது பிள்ளையாய் காணப்பட்டிருக்கிறான். அவன் தான் கடைசி மகன். அவனுக்கு மூத்ததாய் அநேக சகோதரர்கள் உண்டு. இவன் என்ன செய்கிறான்? தகப்பனார் மூலமாய் சகோதரர்கள் மூலமாகவும் தகப்பனார் என்ன செய்தார்? கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து அவனை எங்கேயாவது போய் ஆடுகளை மேய்த்து கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். ஆனால் பார்க்கிறோம், அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், தாவீதினுடைய வாழ்க்கையில என்ன செய்யப்படுகிறான்? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அதற்கு பிற்பாடு கோலியாத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. பெலிஸ்தர்கள் உண்டாகக்கூடிய சண்டையில் இந்த தாவீது அங்க போய் கோலியாத்தை வீழ்த்தி செய்கிறவனாய் காணப்படுகிறான்.
பின்பு அவன் என்ன செய்கிறான்? சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். பின்பு சவுல் நாட்களுக்கு பிற்பாடு அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு சமஸ்த இஸ்ரவேல் முழுவதும் அவன் என்ன செய்கிறான்? முழுவதுமாய் அவன் ராஜாவாய் ஆளுகை செய்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த தாவீது தன்னுடைய முதிர் வயதிலும் கூட தேவன் அவனை சிங்காசனத்திலிருந்து எடுத்து விடாதபடி தேவன் அவனுக்கு சிங்காசனத்தை கத்தர் கொடுத்திருந்தார். பார்க்கிறோம், பெரிய ஒரு காரியம். கவர்மெண்ட்ல என்னதான் டேலண்டா வேலை பார்த்திருந்தாலும் கவர்மெண்ட்ல 60 வயசுக்கு அப்புறம் சீட்டை மாத்திடுவாங்க. சீட்டனா ஆளை மாத்திடுவாங்க. அப்படியாக இருக்கிறது. ஆனா தேவனுடைய அரசாங்கம் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி தாவீது பேர் வாங்கினபடினால், கர்த்தருக்கு இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி எல்லாம் பேர் வாங்கினபடினால் தேவனே சார்ந்து வாழ்ந்து கொண்ட தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது தேவன் கொடுத்திருந்த மேன்மையும் புகழ்ச்சியும் எப்பொழுது வரைக்கும் இருந்தது என்றால் அவன் ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் காணப்பட்டிருந்தவைகளாய் காணப்பட்டிருந்தது. ராஜாங்கத்தில் மாத்திரம் அல்ல, தேவாலயத்திலும் அவன் நல்ல ஆராதிக்கிறவனாய் அவன் பாடல் குழுக்களை எல்லாம் ஏற்படுத்தி அவன் நல்ல வாத்திய கருவிகளை வாசித்து தேவனை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டிருந்தான். உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பார்க்கிறோம், இந்த நாட்களில் இப்படியாக கடைசி வரைக்கும் தேவனோடே இருக்கக்கூடியவனாய் இருந்தான். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் இருந்தான். தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபைகள் பெரிதாய் காணப்படுகிறது. வேதம் நம்மளுக்கு விளக்கி சொல்லுகிறது. போகட்டும், தாவீதினுடைய வாழ்க்கையில எல்லா சக்சஸ்க்கும் எல்லா காரியத்திலும் அவன் ஜெயம் சிறந்து விளங்குவதற்கு அவனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவனுக்கு ஆண்டவர் எல்லா கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதற்கு இவனுடைய வாழ்க்கையில இவன் என்ன செய்தான், தேவன் பார்த்த விதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நம்மளை கர்த்தர் உயர்த்தி நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கு புகழ்ச்சி அடைய செய்வதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். ஆனால் ஒருவனை மேன்மைப்படுத்துவதற்கும் ஒருவனை உயர்த்துவதற்கும் தேவன் நம்மிடத்தில் அநேக சில காரியங்களை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய பில்டிங் இருக்கிறது. அந்த பெரிய பில்டிங்க்கு அது இவ்வளவு அழகா பெருசா இருக்குதே, உயரமா இருக்குது என்று சொல்லி நாம் வெளியரங்கமாய் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த பில்டிங்க்கு தான் தெரியும் நான் எவ்வளவு ஆழமாய் அஸ்திபாரம் காணப்பட்டிருக்கிறது என்பதை அவைகளுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஒரு உயர்ந்த மேன்மைக்கு லகுவாக அடைவது அல்ல, ஒரு உயர்ந்த மேன்மைக்கு முன்பதாக அதனுடைய அஸ்திபாரத்தை வைத்து தான் மேன்மையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் சில வேளைகளில் சீக்கிரம் மேன்மை அடைய வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்பலாம். மனுஷனுடைய எண்ணங்கள் அப்படியே காணப்படலாம். ஆனா தேவன் நம்மளுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். தேவன் நம்முடைய உள்ளான காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் நம்முடைய அநேக காரியங்களில் கடந்தோடி வர வைத்து நம்மளை பலனடைய செய்து தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது அங்க சொல்லப்படுகிறது, அந்தரங்கத்தை பார்த்து பிதாவானவர் வெளியரங்கமான காரியங்களை நம்மளுக்கு உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் உள்ளாக அநேக காரியங்கள் காணப்பட்டிருக்கிறது. விசேஷமாய் அவனுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு எல்லாவற்றுக்கும் முன்பதாக அநேக உள்ளான அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17வது அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து 2 காரியத்தை மாத்திரம் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். தேவன் அவனிடத்தில் பார்த்த விதம், இவன் தன்னுடைய அஸ்திபாரத்தை எப்படியெல்லாம் திடப்படுத்தி வைத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இந்த நாட்கள்ல நம்மளுடைய அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள் நாம் எந்த அஸ்திபாரத்துல காணப்படுகிறோம், நம்மளுடைய அஸ்திபாரம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது. ஒரு மரம் நல்ல செழிப்பாய் நல்ல கனி கொடுத்து மிகுந்த நல்ல வைரம் பாய்ந்தவைகளாய் பல வருஷமாய் காணப்படுகிறது என்றால்
அதில் தண்ணீர் ஊற்றின காரியம் அன்று மாத்திரம் அல்ல, அவைகளுடைய வேர் எந்த அளவுக்கு பரவி பாய்ந்து எந்த அளவுக்கு நல்ல ஆழமாய் காணப்பட்டிருக்கிறதோ அதை வைத்துத்தான் அந்த மரத்தினுடைய முதிர்ச்சியும் அந்த மரத்தினுடைய கனிகனுடைய தன்மைகளும் வெளிப்படுகிறவைகளாக இருக்கிறது. ஆகையால் இந்த நாட்களில நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் வெளியரங்கத்தை அல்ல, உள்ளரங்கமான காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். இந்த நாட்கள் அந்த உள்ளரங்கமான நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளாய் காணப்படுகிறது, தேவனுடைய பார்வையில எந்த அளவுக்கு ஏற்ற விதமாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த நாள்ல தாவீதுனுடைய வாழ்க்கையை வைத்து ஒரு சில காரியங்களை இந்த நாட்கள்ல நாம் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாசியுங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அங்க தாவீது அபிஷேகம் பண்ணும்படியாய் தேவனானவர் தீர்க்கதரிசியாய் இருக்கக்கூடிய சாமுவேலுக்கு தேவன் சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அனுப்பப்படுகிறான். அங்க அவன் அனுப்பப்படுகிற அந்த வேளையில அங்க அவன் ஈசாயினுடைய வீட்டுக்கு கடந்து வந்து அங்க அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் படிக்க போகிறோம். வாசிங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அம்மோனின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். ஐயா தீர்க்கதரிசியே, நீர் வருகிறது சமாதானா இல்ல இது மோசமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியை பார்த்து அந்த பெத்லகேம் மூப்பர்கள் பயந்து கேட்கிறார்கள். அதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நான் இங்க கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்திற்கு வாங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்க்கிறோம். அங்க ஈசாயினுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அங்க பலி செலுத்தி, தேவனுக்கு பலி செலுத்தி அங்க ஒரு பெரிய விருந்து காணப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த விருந்து எதற்காக என்று சொல்லி காணப்படும் போது இங்கே தான் தேவன் ஒரு அரசனை தேர்ந்தெடுக்க போகிறார். தேவன் இந்த குடும்பத்துல தான் ஒரு அரசாட்சியை, இஸ்ரவேல் தேசத்தை அந்த பெத்லகேமை அரசாட்சி பண்ணக்கூடிய ஒருவனை, ஈசாயினுடைய குமாரன் ஒருத்தனை என்ன செய்ய போகிறார்? தேவன் தேர்ந்தெடுக்க போகிறார் என்று அறிந்து இந்த சாமுவேல் சொல்லுகிறார், நீங்கள் சாதாரணமாய் தேவனிடத்தில் வராதீங்க, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பலி செலுத்தும்படியாய் ஆயத்தமுடையவர்களாய் வாருங்கள் என்று சொல்லி சாமுவேல் அவர்களை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். இப்பொழுது அந்த ஈசாயினுடைய குமாரர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? இந்த செய்தியை கேட்டு என்ன செய்கிறார்கள்? ஆயத்தமாகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். பலி செலுத்துவதற்கு அவர்களை ஆயத்தமாக்குகிறார்கள். பார்க்கிறோம் இந்த இடத்துல தேவன் தேர்ந்து கொள்ளப்பட்ட ராஜாவை இங்கேதான் அபிஷேகம் பண்ணப்பட போகிறான், தேர்ந்து எடுக்கப்படுக போகிறான் என்று சொல்லி விஷயம் கேள்விப்பட்டு எல்லாரும் பயங்கரமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த பலி செலுத்தி அங்க காணப்படுகிறார்கள். தேவன் பேசுகிறார். அங்க தேவன் எல்லாரையும் பரிசுத்தமாக்கும்படியாய் தேவன் சொல்லி இருக்கிறார். எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கிறாங்க. அப்ப அங்க ஒவ்வொருவனையாய் என்ன செய்கிறான்? அழைப்பித்து, இவர்களா ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற ராஜா என்று சொல்லி ஒவ்வொருவரையும் மேல் கைகளை வைக்கிறான். ஒவ்வொருவனும் பாத்தீங்கன்னா மிலிட்டரிக்கு ஆள் செலக்ட் எடுக்கிற மாதிரி, போலீஸ்க்கு செலக்ஷன் எடுக்கிற மாதிரி அவன் வந்து நெஞ்ச தூக்கிட்டு வந்து நிக்கிறான் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி. ஏன்? ராஜாவா மாறுவதற்காக. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கான். வெளியில பில்டப்பா வந்து அப்படியே நெஞ்ச தூக்கிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம ராஜாவா மாறிடலாமே, நம்ம ராஜாவா மாறினா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அப்படி சொல்லிட்டு பில்டப்பா நெஞ்ச தூக்கிட்டு ஆம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வந்து நிக்கிறான். பார்த்தா மேல சாமுவேல் தீர்க்கதரிசி கை வைக்கும். ஆண்டவர், இவன் அல்ல அப்படின்னு. என்ன ஆண்டவரே இவன் இல்லைன்றீங்க? இவன் தான் பார்க்க அழகா முழு இருக்கிறான், நல்லா கணன்னு இருக்கானே, தூக்குனா 1.5 டன் வெயிட் மாதிரி இருக்கிறானே, பயங்கரமா இருக்கானே சொல்லிட்டு சாமுவேல் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றத பாருங்க,
வாசியுங்கள் அந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் எப்பா நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்கிறதே கிடையாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனுஷன் எப்பயுமே முகத்தை தான் பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், அங்க ஒவ்வொருத்தருடைய செலக்ஷன். தீர்க்கதரிசி கூட பரவாயில்ல இவன் ஃபிட்டா இருப்பானே அப்படின்னு ஒரு யூகம் பண்ணினாலும், மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம். ஆனா அவன் எல்லாத்தையும் ஆண்டு டிஸ்குவாலிஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் எல்லாம் வேஸ்ட், ரிஜெக்டட் பீஸ் தள்ளிப்போன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்லி கேட்கும் ஆண்டு சொல்றாரு, மனுஷன் இப்படித்தான் வெளித்தோற்றத்தை பார்ப்பான். ஆனா ஒரு காரியத்தை வைத்திருக்கிற நான் அந்தரங்கத்தை பார்ப்பேன். இருதயத்தை பார்க்கிற பிள்ளையாய், இருதயத்தை பார்க்கிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அங்க சொல்லுகிறார். பார்த்தா 7 பேர் அங்க ரிஜெக்டட். அப்ப எல்லாரும் மேல கை வச்சு 7 பேரையும் பார்த்தா நான் ராஜாவல்ல அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க போல. ஐயோ ராஜாவில்ல, நம்ம ராஜாவாகலையோ, ஏன் இவ்வளவு பரிசுத்தம் பண்ணணும். போய் குளிக்கிற நேரத்துல, நீ குளிச்சிருக்கிற நேரத்துல நான் டக்குன்னு 2 அம்மிக்குள்ள தூக்கி ஆம்ஸ் அடிச்சேன். ஒருத்தன் அவன் சொல்ல, நீ குளிச்சுக்கோ, நான் 2 தண்டால் அடிச்சேன். ஒண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரப்பா, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. பரிசுத்தம் பண்ணேன், இன்னைக்கு தாண்டா நல்லா ஜெபம் பண்ணேன், ராஜாவானா நம்மள நல்லா இருக்குமே அப்படின்னு இன்னைக்கு தான் நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். இப்படி எல்லாம் பல விதங்கள்ல பேசியிருப்பாங்க. நம்ம எல்லாம் என்ன பீஸ், ரிஜெக்டட் பீஸ்ன்னு சொல்லி ஓரமா தள்ளியாச்சு. ஆனா சாமுவேல் சொல்லுகிறான், இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்கும்போது, அப்பதான் பெத்த மகன் பெத்த தகப்பனார் சொல்றாரு, இன்னும் ஒரே ஒருவன் தூரத்துல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை வராம நான் நிச்சயமாய் பந்தியில உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை வர வைக்கும் போது தான் தாவீது ஓடோடி வருகிறான். அவன் பார்ப்பதற்கு மிகுந்த சின்ன பையனா இருக்கிறான். அவனை பார்க்கும்போது அவன் சாமுவேல் தலை மேல கரங்களை வைத்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை அபிஷேகம் பண்ணு. யாருமே நினைச்சிடாத காரியம். இவனுக்குள்ள அப்படிப்பட்ட தன்மை என்ன, இவனுக்குள்ள இருந்தவைகள் என்ன? ஒரு சின்ன பையனா இருக்கிறவன், மறக்கப்பட்டவன், லேட்டாக வந்தவன், ரொம்ப தூரத்துல காணப்பட்டவன், அவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் காணப்பட்டிருந்தானே, இவன் எப்படிப்பா இவன் செலக்ஷன் ஆகுறான் அப்படின்னு சொல்லி இவனை பார்த்தா, இவன் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவனா இருக்கிறான். வாசிப்போமா ஒரு வேத வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 16 8வது சங்கீதத்தை நாம் இப்ப வாசிக்க போகிறோம். சங்கீதம் 6வது சங்கீதம் 8வது சங்கீத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அடுத்து வாசிங்கள். ஆகையால் என் இருதயம் பூரித்தது. என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். அடுத்து, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். என் ஆத்துமாவை நீர் பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட மாட்டீர். ஹல்லேலூயா. பார்க்கிறவங்க சொல்லப்படுகிறது, இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் எல்லா காரியத்தையும் செய்து பரிசுத்தமாக்கி உடம்பெல்லாம் தயார்படுத்தி நம்ம ராஜாவாகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆனா தாவீது மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். ஆமென். இவர்களோ இன்றைக்கு ஆயத்தமாய் காணப்படுகிறார்கள். ஒரு செய்தியை கேட்டபோது, தனக்கென்று ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படும் போது தேவனை தேடி பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். தேவனை ஒரு தேவைக்கென்று சொல்லி
சொல்லி தேவனிடத்தில் கிட்டி சேர்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனா அப்படிப்பட்டவர்களை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கிறவர் அல்ல. தேவன் அங்கீகரிக்கிற காரியம் எங்கிருந்து காணப்படுகிறது என்றால், எவர்கள் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு உள்ளாக எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார்களோ, தேவன் அவர்களைத்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாட்கள்ல ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். 7 பேர் எதற்காக ஆயத்தமாக்கப்படுகிறார்கள்? சடுதியாய் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் தன்னுடைய ஆசைப்பட்ட ராஜா ஸ்தானத்துக்கு நாம் மாறிவிடலாமே என்று சொல்லி அந்த தேவைக்காய் தேவனை தேடுகிறார்கள், தேவைக்காய் ஜெபிக்கிறார்கள். தன்னுடைய தேவை, தன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனா தாவீது அப்படி அல்ல. எப்பொழுதும் பரிசுத்தமாக்கப்படுகிறவனாய், எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவனாய், எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறவனாய் ஆயத்தமாய் இருந்தபடியினால் தேவன் அவன் மேல் கரங்களை வைத்தபோது, இவன் தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன், இவன் தான் ஆளுகை செய்வான், இவனுடைய வெளியரங்கமான தோற்றம் முக்கியம் அல்ல, இவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆழமே போதுமானவைகளா இருக்குது என்று சொல்லி தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்முடைய படிப்பு பார்க்கிறது இல்ல, ஆண்டவர் நம்முடைய அழகை பார்க்கிறது அல்ல, ஆண்டவர் நம்மளுடைய ஆசைகளை பார்க்கிறது அல்ல, ஆண்டவர் நம்மளுடைய தாளந்துகளை பார்க்கிறது அல்ல. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளுக்குள்ள நம்முடைய அஸ்திபாரம் எப்படியாய் இருக்கிறது, உங்களுடைய அஸ்திபாரம் எப்படியாய் காணப்படுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையை ஒரு நாளும் அழிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால், வேதவசனம் சொல்லுகிறது, கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினவருடைய வீடோ ஒரு நாளும் புயல் காற்றுக்கோ மழைக்கோ அசைக்கப்படாதபடி காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் போல இருப்பீர்கள் என்றால், இந்த நாட்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஆளும்படியாக, அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளான காரியங்களை கர்த்தர் கண்டு வெளியரங்கமான நிலைநிற்கக்கூடிய மேன்மையை கர்த்தர் தர இருக்கிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையில மேன்மை வந்ததுக்கு காரணம், அவன் அன்றைய நேரத்துக்கு போய் தேவனிடத்தில் போய் ஜெபிக்கல, அன்றைய நேரத்துல ஆசைப்பட்டு தேவனிடத்துல தேவைக்காக போய் காணப்படல, எப்பொழுதும் கர்த்தர் தன்னுடைய வலது பக்கத்திலேயே வச்சிருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய ஆண்டவரை வலது பக்கத்துல எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி வருகிறது அல்ல. நான் ஒரு காரியத்தை ஆசைப்படுகிறேனே, என் தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அப்ப தேவைக்காக ஆண்டவரை தேடுகிறது அல்ல. எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் அவனுக்குள்ள இருந்ததை தேவன் பார்க்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் ஆழத்தை கண்டு அவனை மேன்மை அடைய வைக்கிறான். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில எது இருக்கு இல்லை என்பதை விட்டுருங்க. உங்களுடைய ஆழ அந்தரங்கத்துல காணப்படுகிற அந்த அஸ்திபாரத்தின் ஆழத்தை தேவன் பார்க்கிறார். கர்த்தரை வலது பக்கத்துல வைத்திருக்கிறீங்களா, இல்ல தேவனை பின்னாடி வச்சிருக்கிறீங்களா? இந்த நாட்கள்ல உங்களை நீங்களும் சீர்தூக்கி பாருங்கள். தேவன் உங்களுடைய வலது பக்கத்துல வச்சிருக்கிறீங்களா, இல்ல தேவனை பின்னாடி தூக்கி வச்சிருக்கிறீங்களா? தேவனை முன் வலது பக்கத்துல வைத்திருக்கிற போது தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நிச்சயம் நம்முடைய காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் பார்த்த விதம், அவன் எப்பொழுதும் தேவனையே வலது பக்கத்துல வச்சிருந்தான். அவனுடைய கூட பிறந்தவர்கள் யாரும் வலது பக்கத்துல வைக்கல. ஆகையால் அவர்கள் எல்லாம் ரிஜெக்டர் ஆக்கப்பட்டார்கள். அவர்களெல்லாம் தன் தேர்வு செய்யப்படல, மேன்மைக்குரியவர்களாய் எடுக்கப்படல. ஆனா இவனை ராஜாவாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்ய நினைச்சதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் பாருங்களேன், ஒரு சிறியவனை, அற்பமாய் எண்ணப்பட்டவன, ஒரு கடைக்குட்டியை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களையும் கர்த்தர் அப்படித்தான். உங்களுடைய அஸ்திபாரங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய ஆழங்களை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இரண்டாவதாய் நாம் பார்க்க போகிறோம், வாசிங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இரண்டாவது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் பார்த்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 17:25 30 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கிறீங்களா? வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். அந்நேரத்திலே
இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார். பாருங்க, இந்த கோலியாத்தை யார் கொல்லுறாங்களோ அவங்களுக்கு இப்படி எல்லாம் வெகுமதி கொடுக்கப்படும். என்னென்ன வெகுமதி? ஃபர்ஸ்ட் தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பாராம். யாரு? சவுல் ராஜா அவருடைய மகளை என்ன செய்வாராம்? கட்டி கொடுப்பாராம். இரண்டாவதாய் பார்க்கிறோம், இரண்டாவதாக ராஜா என்ன செய்யறாராம்? இரண்டாவது குமாரத்தை தந்து தன் தகப்பனுடைய சர்வ மானியத்தை என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறாராம். அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். இரண்டாவது அவனுடைய மகளை கொடுக்கிறார். மூன்றாவது மானியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சர்வ மானியம் என்றால் டாக்ஸ். அவன் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அவன் ஏதாவது லோன் வாங்கியிருந்தா, கடன் வாங்கியிருந்தா எல்லாம் என்ன செய்யப்படும்? மானியமா அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணப்படும். இனிமேட்டுக்கு அவன் எப்பயுமே கட்ட தேவையில்லைன்ற மாதிரி இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. இதை கேட்ட இஸ்ரவேலர்கள், இவ்வளவு சலுகைகளா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு பேசுகிறாங்க. ஒளிய பெலிஸ்தர் வந்து நிக்கிறானே, அவனை கொல்வதற்கு அவங்களுக்கு பலன் இல்லை. அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தைகள், இஸ்ரவேலர்களுடைய சிந்தைகள் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இவர்களுடைய சிந்தைகள் ராஜா எதெல்லாம் கொடுப்பார் என்று சொல்லி சொன்ன காரியத்திலே ரொங்கி போயிடான். இன்னைக்கு நிறைய பேருக்கு எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், எதெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்திலே சொருகி போயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டருடைய வீட்டில் ஒரு தம்பியை அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சுக்கிட்டே வந்து வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்னுடைய பாஸ்டர் அம்மா தான் சொன்னாங்க, இவனை உள்ள விடுறதுக்கே கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏன் அப்படின்னா, உடனே அவங்க சொன்னாங்க, எதடா அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான், உரிமையா நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப அவன் வீட்டுக்குள்ள வருகிறதே ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது எடுத்துட்டு போலாமா, நம்மளுக்கு இது பிரயோஜனமா இருக்குமா. அவனுடைய வீட்டுக்கு வருகிறது ஒரு ஊழியக்காரருக்கு உதவி செய்வதோ, ஒரு ஊழியக்காரருக்கு வேண்டிய காரியங்களை செய்வதோ அல்ல. நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு எது லாபமா எது காரியங்களை எடுக்க முடியும், இப்படியே திங்க் பண்றத பாஸ்டர் அம்மா பார்த்துட்டு ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, இவனை உள்ள வர்றதுக்கே யோசனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே மாதிரி அந்த இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தரை போட்டு தரணும், கோலியாத்தை போட்டு தரணும்ன்ற மைண்டே இல்லை. இவங்க எதை நினைக்கிறாங்க? ராஜா மகளை தருவாரு, ராஜா ஐஸ்வர்யனா மாத்தி விடுவாரு, சவுல் ராஜா மானியமே தர வேணாம் சொல்லியிருக்கிறாரு, இப்படிலாம் அழகா கொடுத்துக்கிறாரு. இதை பத்தியே திக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சின்ன பையனா இருக்கக்கூடிய தாவீது, இந்த சின்ன பையனா இருக்கக்கூடிய தாவீதினுடைய மனது எவைகளிலும் நாட்டம் இல்லாமல் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய போக்கஸ், அவனுடைய எதிர்ப்பு, அவனுடைய காரியங்கள் எல்லாம் எதிர்மேல் காணப்படுகிறது. தெரியுமா? பொன்னோ பொருளையோ தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அல்ல, தேவனுடைய நாமத்தை நிந்தித்த கோலியாத்தை மேற்கொள்ளுவது. ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய அந்தரங்கத்தை எப்படி அவனை ஸ்டடி பண்றான்னு பாருங்க. இன்னைக்கு இதே மாதிரி தான் கர்த்தர் உங்களையும் என்ன ஸ்டடி பண்ணுவாரு. நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல போயிட்டோம்னா, இது நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமா, நம்மளுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமா, இந்த கார்ல உட்காந்து போனா எப்படி இருக்கும், இப்படி போனா எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் நம்மளுக்கு திங்கிங் வரும். சாதாரண விஷயம். ஆனா ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்முடைய அந்தரங்கத்தை எப்படி பார்க்கிறாருன்னா, நான் இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரை எப்படி மேன்மைப்படுத்துவது, இஸ்ரவேல் தேவனை நிந்தித்த கோலியாத்தை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி ஒரு சிறு பையனா இருக்கக்கூடிய தாவீதினுடைய சிந்தையை கர்த்தர் பார்த்தார். ஆகையால் தேவன் அவனை கடைசி வரைக்கும் மேன்மையாக வைத்திருந்தார். ஆமென். தாவீது மேன்மை அடைவதற்கு காரணம் இப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள் தாவீதுக்குள்ளாய் காணப்பட்டிருந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, நான் சொன்ன உதாரணங்களும் நான் சொன்ன எடுத்துக்காட்டுகளும் இன்றைய நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எங்க போனாலும் நம்ம அநேக காரியங்களை குறித்து ஆசைப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில லட்சியமா இருக்க கூடாது. இதன் மூலமாய் தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்தலாம்
என்று சொல்லி நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மளுக்குள்ள காணும் போது அந்தரங்கத்துல பார்க்கிற ஆண்டவர் நம்மளை மேன்மையாய் வைக்கக்கூடிய போதுமான தேவனா இருக்கிறார். பாருங்கள், தாவீது அங்க சொல்லுகிறான், அந்த 26வது வசனத்துல சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரன், விருத்த சேதனம் இல்லாதவெல்லாம் இவெல்லாம் என்ன பேச்சு பேசுறான், ஏன் ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவனை முடிக்காம இன்னைக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சான். பாத்தீங்கன்னா நேத்து என்னுடைய வாகனம் ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப ஒரு ஒயர், அதை என்ன சொல்றது, ஒரு பின்னுக்குள்ள ஒயர் மாட்டியிருக்கும். அதை ரிலீஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணும்போது பயங்கரமாக கவனமாக ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பாக கையை குத்தி கிழிச்ச ரத்தம் வந்துடும். அதில் எந்த மாற்றம் இல்லை. பேசிக்கிட்டே இருக்கிறோம், பார்த்து செய்ய இன்னொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தம்பி என்ன பண்ணுறேன், அதை அப்படியே வச்சு நோண்டி எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தா நோண்டுனா கையில் குத்திட்டான். குத்துனவன் சரி குத்திட்டு விட்டுட்டு போயிடுவானா? நம்மளுக்கு நிறைய பேர் ஆக்ஷன் கோஷ்டிகள் இருக்காங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஐயோ ரத்தம் வந்துருச்சு வடிச்சு காமிப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன், சரி ரத்தம் வந்துருச்சுன்னா விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சா போட்டு விட மாட்டேன். ரத்தத்தை பார்த்துட்டேன்ல, இனிமேட்டுக்கு நான் அதை எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு டைட்டா இருந்ததை எடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா அவன் வைராக்கியம். அப்பா நினைச்சேன், அப்பா என்ன ஒரு வைராக்கியம், ரத்தத்தை பார்த்தாலும் இதை நான் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு டைட்டா இருந்ததை பிச்சு எடுத்து அதை சரிப்படுத்திட்டாங்க. பாத்தீங்கன்னா வைராக்கியம் அவனுக்குள்ள அந்த ஒரு எண்ணங்கள், ரத்தம் வந்தாலும் நான் விட மாட்டேன், லட்சியம், அதை நான் செஞ்சே முடிப்பேன்ற லட்சியம். இப்படித்தான் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஐயோ இது நடந்துச்சுன்னா போதும், வேணாம், வேஸ்ட் அப்படிலாம் விடல. தாவீதுக்குள்ள அவனுடைய லட்சியத்துல சரியாக இருந்தான். விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த பெலிஸ்தன் எப்படியெல்லாம் வந்து நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான், இவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா பயங்கரமா அவனை பத்தி என்ன செய்வான், பயங்கரமாய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவன் என்ன கிடைக்கும் என்று ராஜாவை கிட்டது இனாமாய், ராஜா கிட்டது கொடுக்கக்கூடிய அனைத்து தேவைகளும் அவனுக்கு ஒருவேளை தேவையாய் இருந்தாலும் அவன் அவைகளை குறித்து கவலைப்படல, அதை விரும்பல. ஆனா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தான். ஹல்லேலூயா. என் மூலமாய் என் தேவனை எந்த விதத்துல நான் என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும், என் மூலமா என் தேவனுக்கு எந்த காரியத்தில் லாபமாக்கி கொடுக்க முடியும் என்று சொல்லி தேவன் 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 என்று சொல்லி தாவீது காணப்பட்டிருந்தார். அதை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்க எனக்காக அல்ல, சுயத்துக்காக அல்ல, என்னுடைய லாபகரமான காரியத்திற்காக அல்ல, தேவனுக்காக சொல்லி எதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மேன்மையாய் நினைக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், நாட்களில தாவீது அவனுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் கர்த்தரை தன்னுடைய வலது பக்கத்துல வைக்கிறவனாய் இருந்தான். ஆகையால் அவனுடைய அஸ்திபாரத்தை தேவன் கனப்படுத்தினார். இரண்டாவது, அவன் ஆசீர்வாதமாய் விளங்குவதற்கு காரணம், அவன் எதெல்லாம் அவனுக்கு தேவை என்று சொல்லி தேவைகள் மேல அவனுடைய கண்ணு போகல, அவனுக்கு எது லாபம் என்று சொல்லி லாபத்தின் மேல அவனுடைய நோக்கம் போகல, அவன் தேவன் மேல் வைராக்கியம் உடையவனாய், என்னால தேவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும், தேவனை குறிச்சு பேசுறவன நான் நிர்மலமாக்கணும், நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உயிரை பணைய வச்சு ராஜாக்கு முன்னாடி எல்லாம் போய் நின்று அவன் அண்ணனார்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி போய் நிற்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். அங்க வேத வசனத்தை ஒரு வசனத்தை பார்க்கிற வாசிப்போம். 1 சாமுவேல் 17 29 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னா நிச்சயம் ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை எந்த விதத்தில் அவனை மேன்மைப்படுத்துவதற்கு என்று சொல்லி அவன் வகைத்தெடுக்கிறவனாய் காணப்பட்டான். தேவனுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லியே அவன் தேவனையே பார்க்கிறவனாய் காணப்பட்டான். இந்த நாட்களில கூட நீங்களும் அப்படி காணப்படுவீர்கள் என்றால் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நிலையான சிங்காசனத்தை தருவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு போதுமான தேவனா இருக்கிறார். சமயம் லகுவா இருக்கலாம், சமயம் கடினமா இருக்கலாம், சில சூழ்நிலை நம்மளுக்கு எதிர்மறையா இருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியில சாதகத்தை அல்ல,
தேவனை நினைத்து என்ன செய்யலாம் என்று நினைப்பதே ஒரு மேன்மையான காரியமாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வேதவசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசியுங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, பெலிஸ்தரை பார்த்து சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்க, சொல்றான், இன்னைக்கு உன்னை என் ஆண்டவர் என் கிட்ட கொடுக்கிறாரா. அவ்வளவு ஒரு பயங்கர ஸ்டெடினஸ் அவனுக்குள்ள இருக்குது. அவனால சவுலுடைய ஆர்மி ட்ரெஸ், போருக்கு போகக்கூடிய அந்த ட்ரெஸ் அவனால போட்டுக்கிறதுக்கு பலன் இல்லை. சவுல் ராஜா தன்னுடைய கத்திய, அவனுடைய அந்த வாளை கொடுக்கிறான், அதை கூட தூக்குவதற்கு கூட பலன் இல்லை. ஆனா அவன் சொல்றான், இன்னைக்கு நான் நிச்சயமா உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா, அவ்வளவு ஒரு பயங்கரமா அவன் பேசுகிறான். 46ஆவது வசனம் 47 வாசிங்க. 45, 46, 47. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இதற்கு பின்பாடி நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செய்கிறான்? அவன் தாவீது கோலியாத்தை என்ன செய்கிறான்? கொன்று விடுகிறான். அவன் பயன்படுத்தின பட்டயம் எது தெரியுமா? கோலியாத்து வச்சிருந்த பட்டயம். இதற்கு முன்பதாய் சவுல் கொடுத்த பட்டயத்தை அவனால தூக்க முடியல. ஆனா தேவனையே நான் நம்பி வந்திருக்கிறேன், தேவன் இன்னைக்கு நிச்சயமாய் உன்னை நிச்சயமாய் என் கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி நம்பி அவன் பேசுகிறான். தேவனே எனக்கு யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிறான். இப்படி எல்லாம் அவன் அநேக வார்த்தைகளை சொல்லி 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 அவன் யுத்தம் டைரக்டாய் அல்ல, அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வார்த்தைகளாலே சொல்கிறான், தேவன் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார், தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். அப்படி என்றால் நான் யுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி தேவன் வந்து உனக்கு முன்பதாக என் சார்பில் யுத்தம் செய்வார்களா அப்படி சொல்லிட்டு இவ்வளவு விசுவாச வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் சொல்லி தன்னை பலப்படுத்துகிறான். அவன் என்ன செய்கிறான்? சவுலுடைய அந்த கவசம் நிறைந்திருக்கிறதான இரும்பு டிரெஸ்ஸை சார்ந்து அல்ல, வாளை நம்பி அல்ல, இவன் தன்னுடைய விசுவாச வார்த்தைகளை தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவன் சொல்லுகிறான். அதற்கு பிற்பாடு அவன் இறங்கி ஒரே ஒரு கவான்களை வைத்து அடிக்கிறான். அப்பொழுதே அவன் என்ன செய்யறான்? கோலியாத்து விழுந்து என்ன செய்கிறான்? கீழே விழுந்து கிடக்கிறான். இப்பதான் முக்கியமான விஷயமே. எங்க இருந்துதான் பலன் வந்துச்சுன்னே தெரியல. கோலியாத்து வச்சிருந்த பட்டயத்தை எடுத்து கோலியாத்தினுடைய தலையை வெட்டுகிறான். இவன் ஒரு சிறுவன், இவன் பட்டயத்தை எடுப்பதற்கு கூட பலன் இருந்திருக்காது. ஆனா தேவனை நம்பினபடினால், தேவனே இவனுக்கு யுத்தம் செய்வார் என்று சொல்லி இவன் ஸ்ட்ராங்காக சொல்லி அறிக்கை பண்ணினானே, தேவன் பலத்தை கொடுக்கிறார். அவ்வளவு பெரிய கோலியாத்தினுடைய வாளை இவன் தூக்கி அவனுடைய தலையை வெட்டுகிறான். பாருங்கள், தேவனை நம்பும் போது எங்கிருந்து பலன் வரும் என்பது தெரியவே தெரியாது. தேவன் நம்மளுக்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் தருவார். தேவன் அவன் எதெல்லாம் அறிக்கை பண்ணானோ அதன் பிரகாரமாகவே அவன் தலையை துண்டிக்க வைத்தார். அவனுடைய தலையை எடுத்துக்கொண்டு போய் அவன் எங்கு சொன்ன அங்கே வைக்கும்படியான பலத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், எவைகள் மேல நம்பிக்கை வைக்காம அவன் பேசின வார்த்தைகள், விசுவாசமாய் பேசின வார்த்தைகள் தான் முதலாவது அவனுக்கு பலனாய் காணப்படுது. தேவன் அவனுக்கு பலனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாலா பக்கம் நம்மளுக்கு திசை அடைச்சிருக்கா, ஒன்றை மாத்திரம் நினைச்சுக்கோங்க, தேவன் வானத்திலிருந்து நேராக நம்மளுக்கு அடைக்காத திறவுகளை கர்த்தர் நம்மளுக்கு ஆண்டவர் திறந்த கதவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். ஆமென். நாம பார்க்கிற 4 திசை அடைச்சிருக்கலாங்க, ஆனா ஒன்றை மாத்திரம் யாராலையும் அடைக்கவே முடியாது. வானத்துல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கதவை யாராலும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் நம்மளுக்காய் வாசலை திறக்கக்கூடியவராய் இருக்கிறார். இவன் விசுவாசித்து சொன்ன ஒவ்வொன்றையும் தேவன் பலத்தை கொடுக்கிறார். தகுதி இல்லாத அவனால் தூக்க முடியாத வாளை கூட தூக்கி கோலியாத்தை தலையை வெட்டி துட்டித்து போடும்படியான பலத்தை கொடுத்தார். இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தது? இவன் தேவன் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அவன் பேசின அந்த வார்த்தைகள், தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, இந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பலத்தை கர்த்தர் கொடுத்தது. தேவ பிள்ளையே, வேதத்தை படிக்க படிக்க ஒரு பலன் வரும். விசுவாச அறிக்கையை சொல்லும் போது ஒரு பலன் வரும். விசுவாசத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க திடீர்னு வாசல்கள் திறக்கப்படும். எங்கிருந்து என்ன நடக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. கர்த்தர் எல்லா காரியத்தையும் லகுவாக்கி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளையே, நீ கடைசி வரைக்கும் நீ தேவனை நம்பி இருக்கும்போது எங்கிருந்து பலன் வரும் தெரியாது, எங்கிருந்து வாசல் திறக்கும் என்பது தெரியாது. ஆனா சொன்ன ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். இந்த நாட்கள் நாம் பார்த்தோம். முதலாவது, தேவன் தாவீதை, ஒரு சின்ன பையனா இருந்த தாவீதை தேவன் உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு காரணம் அவனுடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் பார்த்திருந்தார். அவனுடைய உள்ளந்திரியத்தில் அப்படி என்ன இருந்துச்சு? அவன் எப்பொழுதுமே தேவனை வலது பக்கத்துல வச்சிருந்தான். அவன் எப்பொழுதுமே அவன் தேவனை என்ன செய்கிறான்? என்னால தேவனுக்கு என்ன செய்ய முடியும், நான் என்ன தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும் என்று சொல்லி அவையே நோக்குகிறவனை காணப்பட்டான். தேவனிடத்துல ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லிட்டு அவனுடைய லட்சியம் அல்ல, நான் தேவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தோடு காணப்படுகிறவனாய் இருந்தான். ஆமென். நல்லா கவனிங்க. நான் தேவனுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு மனநலம் அவனுக்குள்ள இருந்ததுனால தேவன் அவனை உயர்த்தினார். மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்தையும் அவன் சாதகமாய் நினைக்கல. அவனுக்கு தேவனையே நம்பி இருந்தான். அவனால முடியாதது கூட, தூக்க முடியாதது கூட தேவன் தூக்கி அவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் நாட்டினார். இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விசுவாசமாய் நம்பிக்கையாய் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கண்டு ஒரு நாள் எல்லாவற்றையும் நிலைநிற்க வைக்க போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாட்களில் என்னுடைய உள்ளத்தை பாருங்கப்பா. சொல்லுங்க, நான் பைபிள் படிக்கணும், இன்னும் நல்லா ஜெபிக்கணும், எனக்குள்ள தேவனை இன்னும் ஆழமான, எப்பொழுதும் என் ஆண்டவர் என் பக்கத்துல வச்சுக்கணும், என் வலது பக்கத்துல வச்சுக்கணும். சொல்றீங்களா? கண்களை மூடி சொல்லுங்க. தாவீது சொன்னானே 16ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே நான் எப்பொழுதும் என் பக்கத்திலேயே வச்சிருக்கிறேங்க. அவன் சொன்னீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அநேக வசனங்களை, அநேக வார்த்தைகளை அவன் சொல்றான். கர்த்தர் நான் என் வலது பக்கத்துல வச்சிருக்கிறேன், அதனால நான் என்ன செய்ய போகிறது இல்லை, அசைக்கப்படுகிறது இல்லை. அடுத்து சொல்லுகிறான், நான் ரொம்ப களி கூர்ந்து நம்பிக்கை எனக்குள்ள தங்கி இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். 10ஆவதுல சொல்லப்படுகிறான், என் ஆண்டவர் என் ஆத்துமாவை பாதாளத்துல விட மாட்டாரு. அடுத்து சொல்லுகிறான், அவர் என்ன செய்ய மாட்டார், என்ன அழிவை காணவே விட மாட்டாராம், அவனுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். யாருக்கு? ஆண்டவரை பக்கத்துல வச்சுக்கிறேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரை என் பக்கத்திலேயே நான் வச்சுக்கணும் விரும்புகிறேன். நீங்க என் வலது பக்கத்திலேயே இருங்க டாடி, என் வலது பக்கத்திலே இருங்க தகப்பனே என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. உங்களை கர்த்தர் அசைந்து போகிற வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து போட்டு அசைவில்லாதபடி நிலை நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய அஸ்திபாரங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள தேவன், இந்த நேரத்தில் சொல்லுகிற வேளையில் அவர் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஒரு மலை போல ஒரு பலன் உங்களுக்குள்ள கடந்து வரும். எஸ், நான் என்ன சாதிக்க போகிறேன்? இல்ல, கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உனக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குதா? கர்த்தரை நம்பிக்கொண்டே இருக்க நீ கோலியாத்தின் பட்டயத்தை தூக்கக்கூடிய ஒரு பலன் ஒரு நாள் உனக்கு மேல கடந்து வரும். கர்த்தர் கோலியாத்தினுடைய தலைகளை துண்டித்து விடும்படியான ஒரு பயங்கர பராக்கிரமத்தின் பலத்தை கர்த்தர் உனக்கு தர போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்களில் சவுலினுடைய வாளை கூட தூக்க முடியாத பலன் குன்றி போன நிலைகள் காணப்படலாம். நீ அறிக்கை பண்ணுகிற வார்த்தையின் நிமித்தமாய் தேவனுடைய பலன் இறங்கி வருகிற வேளையில கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில கோலியாத்தின் தலைகளை துண்டித்து போடக்கூடிய ஒரு பராக்கிரமத்தின் பலத்தை கர்த்தர் தருவார். எங்கிருந்து வரும் தெரியாது, எப்படி நடக்கும் என்பது தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது நான் உன்னை ஏற்ற வேளையில நான் உயர்த்துவேன், உனக்கு வேண்டிய சத்துவத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எஸ், அது வரும், நிச்சயமாய் கடந்து வரும். நானா திசைகளில் அடைக்கப்பட்டிருந்த வாசல்களை நீ பார்த்தாலும் வானத்துல பார்க்கிற பார்வை என்றைக்கும் எவராலும் அடைக்க முடியாது. ஓ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து கடந்து வரும். தேவ பிள்ளையை நீ ஜெபிக்கிற பிள்ளையே, உன் வீட்டுல எது குறைவா இருக்கு, நீ இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எது குறைச்சலா இருக்கு, என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? தேவன் மேல் நம்பிக்கை இருக்க இருக்க கர்த்தர் ஒரு புதிய பலத்தை தருவார். இதை செய்வதற்கெல்லாம் நான் திராணி இல்லைங்க, என் லைஃப் இப்படி எல்லாம் மாறாதுங்க நீங்க சொல்லலாம். ஆனா தேவன் உங்க அஸ்திபாரத்தை பார்க்கிறாரு. தேவனுடைய காணப்படுகிற அஸ்திபாரத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. ஓ அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, ஓ அஸ்திபாரம் ஆழமா இருக்கும்னா, இன்னும் பைபிள் படிச்சுக்கிட்டு, இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு, இன்னும் முழங்கால தேய்ச்சிக்கிட்டே தேவனுடைய சமூகத்துல கடப்பாய் என்றால், தேவனையே பிடிச்சு அழுது கொண்டே இருப்பாய் என்றால், கர்த்தர் ஒரு பலத்தை கர்த்தர் தருவார். அந்த பலத்துக்கு ஈடாக கோலியாத்துக்கள் நிற்க முடியாது, எந்த ஒரு பெலிஸ்தர்களின் ஆவிகள் நிற்க முடியாது. ஷபனகரமா, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உனக்கு முன்பதாய் நின்று கொண்டிருந்த கோலியாத்துக்கள் தலை துண்டிக்கப்படக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் உனக்கு தருவார். எது உனக்கு எதிர்மறையாய் சூழ்நிலை காணப்பட்டிருந்ததோ, கர்த்தர் இந்த நாட்கள்ல ஒரே ஒரு கவன்கள் மூலமாய் தேவன் நெற்றியில பட்டு அவைகள் தெளித்து விழுகும்படியாய் செய்தாரே, அதே போல வாழ்க்கையில நடக்கும். உன் கைகளை கொண்டே அவைகளை தவிடுபடியாய் மாற்றுவாய், அவைகளையே நொறுக்கி போடுவாய். ஓ எழும்பப்பட்டதான பெலிஸ்தருடைய ஆதிக்கங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சத்துவத்தை தாவீதுக்கு கொடுத்ததை போல இந்த நாட்கள்ல உனக்கு தருவாரே. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ இந்த அஸ்திபாரம் தேவனுக்குள்ளாய் ஆழமாய் காணப்படட்டும், ஆண்டவருடைய வார்த்தையினால் காணப்படட்டும். நல்லவரே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம் சொல்லுவோம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம், உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம். அன்பின் ஆண்டவரே, நாங்க என்ன சாதிக்க போறோம்? எங்களுக்கு வயசு முடிஞ்சிருச்சு. நாங்க என்னங்க சாதிக்க போறோம்? நல்லா படிக்கல. எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கையெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். தேவ பிள்ளையே, கர்த்தர் குப்பையை கர்த்தர் கோபுரத்துல கொண்டு உயர்த்த முடியும். கர்த்தர் உன்னை குறித்து பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை பார்க்கிற விதம் மனுஷனை போல பார்க்க கூடாதபடி தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். இந்த நாட்கள்ல சின்ன பையன்தான் தாவீது, கடைசி பிள்ளைதான் தாவீது. அவனுக்கு அனுபவம் இல்ல, அறிவு இல்ல, அவனுக்கு எந்த விதமான அன்பு கூட இல்ல. ஆடுகள் கூட இருக்கிறான் தாவீது. ஆனா கர்த்தரை வலது பக்கத்துல வச்சிருந்தார். இன்னைக்கு நீங்க நல்லா படிக்கிறீங்களோ படிக்கலையோ, எது நல்லா வருது வரலையோ, ஆனா கர்த்தரை உங்க பக்கத்துல வச்சிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் தேஞ்சு போகாது. தேவனையே நோக்கி பார்த்து உங்க கண்கள் கசக்குறீங்களே, தேவனையே கையெடுத்து நோக்கி பார்க்கிறீங்களே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதையும் தேஞ்சு போக விட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் மேலாக கர்த்தர் உயர்த்தி உயர்ந்த நிலைமையில கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். அவர் செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய அஸ்திபாரத்துல நாம் சரியா இருக்க வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் ஆழமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை உயர்த்த போதுமானவர். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு இனிமேட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி யோசிக்கலாம். இல்ல ஆண்டவரே, அஸ்திபாரத்துல ஆழமா உங்களுடைய பிள்ளைகள் அஸ்திபாரத்தை போடுவாங்கன்னா அவங்களை நீங்க மேல 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 உயர்த்துவீங்க ஆண்டவரே. இந்த நாட்களை எங்களுடைய அஸ்திபாரத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு விளக்கத்தாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய எல்லா சிச்சுவேஷன்லையும்
எல்லா காரியத்திலும் பெலிஸ்தனுடைய காரியங்கள் முறியடிக்கப்பட்டு, கோலியாத்தினுடைய காரியங்கள் தவிடுபடியாய் ஆக்கப்பட்டு, ஆண்டவர் அவர்களை உயர்த்தி அருளும்படியாய் கூடவே இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.